அறிவிப்பை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் தள்ளுபடி யார் யாரெல்லாம் இதுல வாங்குறதுக்கு தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள் யார் யார்? நகைக்கடன் தள்ளுபடி முதற்கட்டமா யாருக்கு வழங்க இருக்காங்க? நிபந்தனைகள் என்னென்ன? இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான நிபந்தனைகள் 38 மாவட்டத்தினருமே நகைக்கடன் தள்ளுபடியில பங்கு பெற முடியுமா என்பதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோல நம்ம கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட பொது நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சமீபத்திய தகவல்களை இந்த வீடியோ விளக்குகிறது. தகுதியுள்ள பயனாளர்களின் பெயர் பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்ட உள்ள நிலையில் அதை பார்ப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் தகுதி அளவுகோல்கள் இதுல சொல்றோம். குறிப்பா 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளை அடகு வைப்பதற்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் என்றும், இடையில் வட்டி செலுத்தியிருந்தால் தள்ளுபடி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடன் தள்ளுபடி பெற்றவர்களின் மாதிரி பட்டியலை காட்டி புதிய பட்டியல் விரைவில் முறையாக அறிவிக்கப்படும் என்பதை இந்த தொகுப்பு உங்களுக்கு உறுதிப்படுத்தும். பயனாளர்கள் தங்கள் கடன் நிலையை சரிபார்க்கவும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்தொடரவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடன் தள்ளுபடி தொடர்பான சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஒரு வீடியோவை நம்ம கிளியரா பார்க்கலாம். தள்ளுபடி உறுதி செய்யக்கூடிய 3 முக்கியமான விதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 100% இன்ட்ரெஸ்ட் ரூல்ஸ், வட்டி கட்டுப்பாடு, நகையுடைய எடை வரம்பு, ஓகேங்களா, 5 சவரன், அக்கௌண்ட் வேலிட்டி, கணக்கு இருப்பு, இந்த 3 விதிகளுமே பின்பற்றினா கணக்கு உங்க நகை கடன் தள்ளுபடிக்கு உட்பட்டது. வட்டி கட்டி இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு வருட இலவச வட்டி காலத்திற்கு பிறகு நீங்க வட்டி செலுத்தினீங்கன்னா, இல்லைன்னா வட்டி எதுவும் கட்டவில்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். விளைவு தள்ளுபடிக்கு நீங்க தகுதியானவர்கள். 1 மாதமே நான் வட்டி கட்டி இருக்கேன் அப்படின்னா விளைவு நகைக்கடன் தள்ளுபடி பட்டியல் உங்களுடைய பெயர் ரிஜெக்ஷன் ஆயிடும், ஓகேங்களா. இந்த மாதிரி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2வது பாத்தீங்க அப்படின்னா 5 சவரன் வரம்பு. யாருக்கு இதுல உடனடி தள்ளுபடி உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 5 சவரன் மட்டுமே உள்ளது. இதில் 3 சவரன் கடன் வைத்துள்ளவர்கள் உங்களுக்கு கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். தாராளமாக தள்ளுபடி வாங்கக்கூடிய நபர்ல நீங்க ஒருத்தர். கண்டிப்பா மொத்தம் 10 சவரன், அதை பிரித்து 2 சவரனுக்கு மட்டுமே நீங்க கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காத்திருப்போர் பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களை வைப்பாங்க. இதை அரசு ஆய்வு செய்து 5 நாட்களுக்கு பிறகு இறுதி முடிவு உங்களுக்கு எடுக்கப்படும். கண்டிப்பா அதுலயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. வங்கிகளுடைய பராமரிப்பு, அக்கௌண்ட் பேலன்ஸ், உங்க வங்கி கணக்குல குறைந்தபட்சம் 1000 முதல் 2000 வரை பேலன்ஸ் வச்சிருக்கணும். ஜீரோ பேலன்ஸ் இருந்துச்சு வங்கி பிடித்தங்களுக்கு பேக் அண்ட் டிடக்ஷன் இருப்பு தொகை அவசியம். இருப்பு இல்லாவிட்டால் சிக்கல், உங்க வங்கியில சிக்கல் ஏற்படும் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. புதிய பெயர் பட்டியலை சரிபார்க்கும் முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லோன் நம்பரு, பெயர், ஊர், சென்னை, இந்த மாதிரி லோன் நம்பர் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்ற ஒரு பெயர் பட்டியலை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க வரிசையின், ஊர் மற்றும் நம்பர் ஆகியவற்றை நீங்க உங்க அருகாமையில் இருக்கிற பேங்குக்கு, உங்களுடைய பேங்குக்கு போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்க வங்கி கணக்குல 1000 2000 இருப்பு உள்ளதா என்பதை இப்போதே உறுதி செய்வீங்க. முந்தைய தள்ளுபடி பட்டியலின் அடிப்படையில் புதிய பட்டியலில் சில நாட்கள் வெளியாகி உள்ளது. புதிய அறிவிப்புக்காக காத்திருக்க தகுதியை நீங்க உறுதி செய்திருக்கோம். வட்டி எதுவும் செலுத்த வேண்டாம். வங்கிகள் வற்புறுத்தினாலும் தள்ளுபடி தேவையெனில் வட்டி செலுத்துவதை தவிர்க்கவும். இருப்பை உறுதி செய்க. உங்க வங்கி கணக்கில் குறைந்தபட்சம் 1000 2000 இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இந்த கட்டாயம் இது சரிபார்க்கணும். புதிய பட்டியலுக்காக காத்திருங்க. பயனாளர்களுடைய பட்டியல் ஓரிரு நாட்கள்ல கண்டிப்பா வெளியாகும். இதை பேஸ் பண்ணிதான் உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வெளியிட இருக்காருங்க. இதற்காகவே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கமா சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.